இது உண்மைகளை உரத்துச் சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் நான் யுவராஜா கோகுல் நிரஞ்சன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். லண்டன் தீ விபத்தில் 4 இலங்கையர்கள் உயிரிழப்பு. நாட்டில் மீண்டும் கோவிட் கொத்தணி உருவாகும் அபாயம் உள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவிப்பு. இலங்கையின் எல்லைப் பகுதிகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட போவதில்லை என ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவிப்பு. கண்டி மற்றும் கெட்டம்பே சரசவி உயன இரட்டை புகையிரத பாதைக்கான திட்டம் ஆரம்பம். அவைதான் இன்றைய தலைப்புச் செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். ஐந்து மாவட்டங்களில் மீண்டும் கோவிட் கொத்தணி உருவாகும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் நேற்றைய தினம் கோவிட் தொற்றால் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்றைய தினத்தில் மாத்திரம் இலங்கையில் கோவிஷீல்டு, சைனோஃபார்ம், ஸ்புட்னிக் வி, ஃபைசர் மற்றும் மொடர்னா தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. சைனோஃபார்ம் முதலாம் டோஸ் 809 பேருக்கும், சைனோஃபார்ம் இரண்டாவது டோஸ் 3701 பேருக்கும், ஸ்புட்னிக் வி முதலாவது டோஸ் யாருக்கும் ஏற்றப்படவில்லை. ஸ்புட்னிக் வி இரண்டாம் டோஸ் ஒருவருக்கும், ஃபைசர் முதலாவது டோஸ் 2091 பேருக்கும், ஃபைசர் இரண்டாவது டோஸ் 479 பேருக்கும், ஃபைசர் மூன்றாவது டோஸ் 37,877 பேருக்கும் செலுத்தப்பட்டுள்ளன. நாட்டில் நேற்றைய தினம் கோவிட் தொற்றால் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 14,108 அதிகரித்துள்ளது. நேற்று உறுதிப்படுத்தப்பட்ட மரணங்களில் 9 பெண்களும் 13 ஆண்களும் உள்ளடங்குவதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெவ்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ள 20 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு 3வது சேலூக்கி தடுப்பூசியை வழங்க சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஆலோசனை வழங்கியுள்ளார். இதுகுறித்து வழிகாட்டல் கோவை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளதாக நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் ஹேமந்த ஹேர தெரிவித்துள்ளார். சேலூக்கி தடுப்பூசி தேவைப்படுபவர்களுக்கு முன்னதாக எந்த தடுப்பூசி வழங்கப்பட்டிருந்தாலும் அதன் 2ஆம் தடுப்பூசி வழங்கப்பட்டு 1 மாதத்தின் பின்னர் 3ஆம் தடுப்பூசியை வழங்க முடியும் என குறித்த சுகாதார வழிகாட்டலில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 5 மாவட்டங்களில் மீண்டும் கோவிட் கொத்தணி உருவாகும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார். எனவே இந்த வார இறுதியில் சுற்றுலா பயணங்கள் உள்ளிட்ட அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அவர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் அனுராதபுரம், அம்பாறை, ஹம்பாந்தோட்டை, மாத்தறை மற்றும் காலி மாவட்டங்களில் கோவிட் கொத்தணிகள் உருவாகும் விதத்தை நாங்கள் அவதானித்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வைபவங்கள், திருமண நிகழ்வுகள், சமய நிகழ்வுகள் போன்றவற்றில் பொதுமக்கள் ஒன்று கூடுவதாக கூறப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் கோவிட் கொத்தணிகள் உருவாவதை தடுக்க முடியாது. அதனால் பொது இடங்களில் மக்கள் ஒன்று கூடுவதை முடிந்தவரை தவிர்க்குமாறும் அவர் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார். சிட்டி ரைட் சர்வே 2ஆம் கட்டம் அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி மற்றும் ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தலைமையில் இன்று கண்டியில் ஆரம்பிக்கப்பட்டது. ප්‍රවාහන ඇමතිවරයා වුණත් කරන්න දෙයක් නෑ. අපි සියලු දෙනා පිළිගන්නට අවශ්‍යයි. තවමත් අපේ ප්‍රවාහන ශේෂ්ත්‍රය පොදු ප්‍රවාහනය ඉතාම පීඩාකාරී තත්ත්වයක තියෙනවා. ආරම්භ වෙලා අවුරුදු ගණනාවක් වුණත් ඒකේ හේතු කරුණු කාරණා මොනවා වුණත් තවමත් ඒක 100% විසඳන්න කාටවත් බැරි වෙලා තියෙනවා. අද අපි පිළිගන්නට අවශ්‍යයි. වෙන රටවල් වල වගේ නෙමෙයි අපේ සසී වෙල්ගම් මැතිතුමා අපි නිතරම කතා කරන්නේ. වෙන රටවල් වල අපේ හාමුදුරනේ තමන්ගේ වාහනේ ගෙනියන්න අකමැති. මොකද මේක එලවගෙන යන එක ඔළුවට හිස රදයක්, කරදරයක්. තමන්ගේ වාහනේ තියලා පොදු ප්‍රවාහනේ යන්න තමයි මගින් කැමති. හැබැයි අවාසනාවකට අපේ රටේ තත්ත්වය වෙලා තියෙන්නේ ඒකේ අනිත් පැත්ත. පුෂ් සයිකලයක්වත් නැතිනම්, මෝටර් සයිකලයක්වත් නැතිනම් ඒ නැති කෙනා තමයි පොදු ප්‍රවාහනේ ගමන් කරන්න උනන්දු වෙන්නේ. මොකද ඒ තරමකට පීඩාකාරී ප්‍රවාහන සේවය. ඒ ප්‍රවාහන සේවය වෙනස් කරන්න ජනාධිපතිතුමා අපිට වගකීමක් බාර.
கொழும்பில் முதற்கட்டமாக ஆரம்பிக்கப்பட்ட சிட்டி ரைட் சேவையானது கண்டியில் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கருத்து தெரிவித்த ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் முச்சக்கர வண்டிகளுக்கான ஒழுங்குமுறை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஏனைய நாடுகளை பொறுத்தமட்டில் தமது சொந்த வாகனங்களை வீட்டிலே வைத்துவிட்டு பொது வாகனங்களில் பயணிப்பதற்கே மக்கள் விரும்புகின்றனர். ஆனால் இலங்கையை பொறுத்தமட்டில் சைக்கிள் கூட இல்லாதவர்கள்தான் தற்போது பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்துவதற்கு விரும்புகின்றார்கள். அந்த அளவுக்கு இலங்கையில் பொது போக்குவரத்து சேவை மிகவும் மோசமாக இருக்கின்றது. இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின்படி பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்துவோர் அசௌகரியங்களை சந்திக்காது மன உளைச்சல்களுக்கு பாதிக்காமல் தமது சொந்த விடயங்கள் மற்றும் தொழில் ரீதியில் சிறப்பாக செயற்படுவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்பதை அதற்கமைய பொது போக்குவரத்து சேவைகளை நாங்கள் மாற்றுகின்றோம். கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேவையானது இப்பொழுது கண்டியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதனூடாக முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் மற்றும் ஏனைய பேருந்து சேவையாளர்களுக்கு நஷ்டங்கள் ஏற்பட போவதில்லை. இந்த சேவையை பெறுவோர் 2 மடங்கு அதிகமாக செலவழிக்க வேண்டும். ஆனால் அவர்களினுடைய பயணமானது கடினமான ஒரு பயணமாக இருக்காது. இந்த சேவையூடாக මේකෙන් අපි කාටවත් ගහන්න බලාපොරොත්තුවක් නැහැ. මෙතන ත්‍රිරෝද රථ අපේ සහෝදරයෝ මට කතා කළා. පෞද්ගලික බස් රථ සාමාන්‍ය සේවයේ දුවන අය ඉන්නවා. ඒ අයට හානියක් කරන්න අපි කිසිම කෙනෙක්ගේ අදහසක් නැහැ. මේකේ ගාස්තුව දෙගුණයක්. නිසා මේකේ පුළුවන් අය විතරයි මේක භාවිතා කරන්න. අනිත් අයටත් මේකෙන් උදව්වක් කරනවා මිසක් කාටවත් පාඩුවක් කරන්න අපේ අදහසක් නැහැ. මොකද සියලු දෙනා අපි ආදරය කරන අපි මේ තැන්වලට පත් කරපු ජනතාව කියන එක අපි කිසි දවසක අමතක කරන්නේ නැහැ කියන කාරණේ ඉතාම පැහැදිලිව. නව 50ක් දෙන්න අපේ රාජ්‍ය ඇමතුමා පසුගිය කාල සීමාව තුළ විශාල කටයුතු රාශියක් කරා. අද එහි අපි ප්‍රතිඵල නෙළමින් ඉන්නවා. ළංගමේ කිව්වන් අපිට මතක් වෙන්නේ ටිකක් අපහසුතාවයෙන් දාඩියත් එක්ක අමාරුවෙන් යන පොදු ප්‍රවාහන සේවයක්. හැබැයි අද ඒක අපේ දිලුම් ගමන ඇමතුමා පසුගිය කාලේ මහන්සි වෙලා වැඩ කරලා හොඳ වායු සමීකරණය කරපු Wi-Fi ඇතුලේ ක්‍රියාත්මක වෙන ඊටාම පහසුවෙන් යන්න පුළුවන් ආකර්ෂණීය පොදු ප්‍රවාහන සේවයක් විදිහට මේ සිටි රයිඩ් සේවය නුවරට ලබා දෙන්න කටයුතු කරා. නුවර එතුමාට ඡන්ද දීපු එතුමාගේ ආදරණීය ඡන්දදායකයින් වෙනුවෙන් ඒක ලොකු කටයුත්තක්. මං හිතන අතිගරු ජනාධිපතිතුමාගේ සෞභාග්‍ය දැක්වේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශයේ ඉඳලාම එන වැඩපිළිවෙල. ඒ නිසා එතුමා කිව්වා මේ ලබාපුතුමල්ලා දෙන්න අයියයි මල්ලි එහෙම කියලා. ඉතින් අපි දෙන්නත් එහෙම තමයි අක්කයි මල්ලි වගේ තමයි ඉන්නේ. මහනුවර දිස්ත්‍රික්කයේ ජනතාවට වගේම ලංකාවටම මේ සේවය සලසන්න මේ ඓතිහාසික පියවරක්. මේ අදින් පටන් මහනුවරින් පටන් ගන්න පියවර ලංකාව පුරාම ව්‍යාප්ත කරන්න අපිට අපි බලාපොරොත්තු වෙන බව ප්‍රකාශ කරමින් මම නිහඬ වෙනවා. සියලු දෙනාටම බොහොම ස්තුතියි. இதனிடையே கண்டி மற்றும் கேட்டம்பே சரசவி உயன இடையில் இரட்டை புகையிரத பாதை அமைக்கப்பட உள்ளது. இதற்காக 590 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிவாகன நெரிசலை குறைப்பதற்காகவே மாற்று வழியாக இத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தை அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி இன்று திறந்து வைத்தார். கொழும்பு கர்வாத்தோட்டம் போலீஸ் பிரிவின் ரெய்ட் மாவட்டத்தில் அமைந்துள்ள குதிரை பந்தய திடலின் பார்வையாளர் கூடத்தின் கீழ் மாடியில் உணவகம் ஒன்றில் இன்று காலை 5:30 மணியளவில் திடீர் வெடிப்பு சம்பவம் ஒன்று பதிவானது. இதேவேளை லண்டனின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள வீடொன்று தீப்பிடித்து எரிந்ததில் 2 சிறுவர்கள் உட்பட இலங்கை தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்த 4 உயிரிழந்துள்ளனர். குறித்த சம்பவத்தில் 2 காயமடைந்துள்ளதாக போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இவ்வாறு காயமடைந்த 2 வெடி சம்பவம் இடம்பெற்ற வேளையில் வாடகை வாகனம் வரும் வரையில் காத்துக் கொண்டிருந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் 2 காயங்களுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் சென்று சிகிச்சை பெற்றுக் கொண்டதன் பின்னர் கர்வாத்தோட்ட போலீஸ் நிலையத்துக்கு சென்று சம்பவம் தொடர்பில் அறிவித்துள்ளனர். சமையல் எரிவாயு கசிந்ததன் காரணமாகவே வெடி சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். வெடிப்பின் பின்னர் ஏற்பட்ட தீப்பரவல் கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு படையினரால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அத்தோடு வெடிகுண்டு செயலிழக்கும் செய்யும் பிரிவு மற்றும் விசேட அதிரடி படையினர் ஸ்தலத்துக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்தனர். வெடிப்புக்கான காரணம் குறித்து உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அரச இரசாயன பகுப்பாய்வு அதிகாரிகள் இன்றைய தினம் சம்பவ இடத்துக்கு சென்று ஆய்வுகளை முன்னெடுத்ததோடு கர்வாத்தோட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீஸ் பேச்சாளர் மேலும் தெரிவித்தார்.
லண்டனின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள வீடொன்றில் தீப்பிடித்ததில் 2 சிறுவர்கள் உட்பட இலங்கை தமிழ் குடும்பத்தை சேர்ந்த 4 உயிரிழந்துள்ளனர். லண்டனின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள ஹாமில்டன் வீதியில் உள்ள வீடொன்றிலேயே குறித்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. குறித்த வீடு முழுமையாக தீயில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீட்டுக்குள் இருந்து அவலக்குரல்கள் கேட்டதாகவும் அதனை பார்த்த அயலவர்கள் தெரிவித்துள்ளனர். தீ பரவிய நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் 1வது மாடியில் இருந்த 2 பெண்களையும் 2 குழந்தைகளையும் உயிருடன் மீட்டுள்ளனர். எனினும் அவர்கள் பின்னர் அந்த இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 2 கைக்குழந்தைகள் உள்ளடங்கியுள்ளதாக தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்தனர். இச்சம்பவத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை பகுதியைச் சேர்ந்த 4 பேர் இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். அப்பகுதி மக்கள் மற்றும் அவரது உறவினர்கள் குறித்த வீட்டின் முன் மலர்களை வைத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். எல்லை தாண்டி மீன்பிடிக்கும் மீனவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ராமேஸ்வர மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் இந்திய மீனவர்களின் அறிவிப்பு தொடர்பில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது தெரிவித்தார். எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்புக்குள் மீன்பிடிக்கும் மீனவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ராமேஸ்வரம் மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட மாட்டோம் என ராமேஸ்வர மீனவர்கள் உறுதியளித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றன. அண்மை காலமாக தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீனவர்கள் மீன்பிடிப்பதால் கடல் வளம் குறைந்து வருகிறது. அதேபோன்று எல்லை தாண்டி மீனவர்கள் மீன்பிடிப்பதால் இலங்கை இந்திய மீனவர்கள் இடையே பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே இவ்வாறான பிரச்சனைகளை தடுக்கும் வகையில் இன்று காலை ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் அருகே மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கும் அலுவலகத்திலே மீனவர்கள் மற்றும் மீன்வளத்துறையினர், மரைன் போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகள் மட்டத்திலான ஆலோசனை கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. இன்னைக்கு ராமேஸ்வரம் மீன்பிடி அலுவலகத்தில் மீன்துறை உதவி இயக்குனர் மூலியமாகவும் கடலோர காவல்படை குழுமம் இன்ஸ்பெக்டர் மூலியமாகவும் இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்துச்சு. இந்த மீட்டிங்கில் என்னென்னா, இப்போ நாங்களே வடகிழக்கு பருவக்காற்று ஆரம்பித்த காலத்திலிருந்து மழை புயல்னால டோக்கன் வழங்காமல் 1 நாள் 2 நாள் தான் கடலுக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் ஒரு சிலர் தடை செய்யப்பட்ட வலை பயன்படுத்துகிறதா தகவல் யாருமே தடை செய்யப்பட்ட வலையை பயன்படுத்தக்கூடாது. அது மாதிரி பாப்பின்ஸ் இலங்கை கரையோர பகுதிகளில் போய் இலங்கை மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற வகையில் அந்த தொழிலை செய்யக்கூடாது, எல்லை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு நிபந்தனைகளை வச்சுருக்காங்க. அனைத்து சங்கமும் சேர்ந்து அதே மாதிரி யாரும் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தக்கூடாது, இலங்கை கரையோர பகுதியிலோ இந்திய கரையோர பகுதியிலேயோ யாருமே தொழில் செஞ்சு நாட்டுப்படகுக்கோ மற்ற மீனவர்களுக்கு இடைஞ்சல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் மீனவர்கள் அரசுக்கு ஒத்துழைப்பாக இருப்போம். அதே மாதிரி மீனவர்களுக்கு அரசாங்கம் இந்த புயலில் பாதிக்கப்படும் போதோ இந்த ராமேஸ்வரம் பகுதியில் ஒரு துறைமுகம் இல்லாமல் இருக்குது, நல்ல ஒரு துறைமுகம் அமைச்சு கொடுத்தா 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இருக்குது, அந்த படகுகளை பாதுகாக்கிறதுக்கு வழிவகையாக இருக்கும். இந்நிலையில் இந்திய மீனவர்களின் அறிவிப்பு தொடர்பில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா தெரிவித்தார். இப்படி எத்தனை அறிவிப்புகள் போயிருக்குது, என்னால் அது உடனே வரவேற்க முடியாது என்றால் அவைகள் சொல்றது உண்டு செய்கிறது உண்டா இருக்கு. அது பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த பிரச்சனை ஒரு நீண்ட காலமாக இருக்கின்ற பிரச்சனை. நான் நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்ட நாட்களில் இருந்து இந்த பிரச்சனையை நானும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி முன்னெடுத்து வந்த நான் 2 தரப்போடையும் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் பேச்சுவார்த்தையில் ஒரு இணக்கப்பாடு வர இல்லை. அதே நேரத்தில் நான் ஒரு 3 வகையான அணுகுமுறைகளை முன்னெடுக்கிறேன். ஒன்று ராஜதந்திர ரீதியிலான அணுகுமுறை, 2வது 2 பக்கங்களுக்கும் விழிப்புணர்வு ஊட்டுறது, இந்த தடை செய்யப்பட்ட தொழில் இதால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதகமான நிலைமைகளை பற்றி, 3வது சட்ட நடவடிக்கை என்று சொல்லிக்கல. அப்போ அந்த கைது செய்த நேரங்களில் துரவசமாக இறப்புகள் கூட ஏற்பட்டிருக்கு. இப்போ அது ஒரு கவலைக்குரிய விடயம்தான். இருந்தாலும் பொட்டம் ட்ரோலிங் என்று சொல்கிறது, அதுக்கு எந்த வகையிலையும் இடம் கொடுக்க முடியாது. அது ஏதோ ஒரு வகையில் நான் தடுத்து தான் ஆவேன். இந்திய தரப்பில் கூட முயற்சிகள் எடுக்கிறதாக கேள்விப்படுறேன், அது வரவேற்கத்தக்கது. நான் போன வருஷம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய தலைமையில் இந்தியாவுக்கு புது டெல்லிக்கு போன நேரத்தில் ஒரு திட்டம் பிரதமர் மோடி அவர்களுக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் டாக்டர் ஜெயசங்கர்கிட்டையும் கையளித்தது. அப்போ அவர் சொன்னார்கள், இது ஒரு அற்புதமான திட்டம்,
இது நாங்கள் சம்மந்தமாக பேசி முடிவுக்கு வருவோம் உண்டு. ஆனால் துரவசவசமாக இந்த கொரோனா வந்தபடியினால் அப்படியே விடுபட்டு போச்சுது. அது பொறுத்திருந்தான் பார்க்க வேணும். இப்போ அந்த இலங்கை கடற்படை கைது நடவடிக்கைகளுக்கு பிறகு நிரம்ப குறைஞ்சிருக்குது. அப்படி இருந்தும் ஒரு சிலதுகள் வந்து போகிறதாக தகவல். செய்திகளில் தொடர்வது விளையாட்டு செய்தி. 2021 ஆண்டின் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கால்பந்து போட்டித் தொடரில் இலங்கை அணியை வீழ்த்தி சீசெல்ஸ் அணி வெற்றி பெற்று கிண்ணத்தை சுவீகரித்தது. போட்டித் தொடர் நிறைவு பெற்றதன் பின்னர் கருத்து தெரிவித்த விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச இந்த தொடரை தொடர்ச்சியாக நடத்துவதற்கு தீர்மானித்திருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் இறுதிப் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இலங்கையை வீழ்த்தி வெற்றி கிண்ணத்தை கைப்பற்றியது சீஷெல்ஸ் அணி. கொழும்பு ரேஸ்கோஸ் மைதானத்தில் நடைபெற்ற பிரதமர் கிண்ண இறுதிப் போட்டியின் அதிதிகளாக சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளன தலைவர் ஜியானி, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் பாரியார் ஷிராந்தி ராஜபக்ஷ மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை, மாலைத்தீவு, பங்களாதேஷ் மற்றும் சீஷெல்ஸ் ஆகிய 4 நாடுகளின் பங்கேற்புடன் இலங்கையில் முறையாக நடத்தப்பட்ட 4 முறை கால்பந்தாட்ட தொடரின் சாம்பியனை தீர்மானிக்கும் இறுதி ஆட்டத்தில் ரசிகர்கள் ஆர்ப்பரிக்க நேற்று இரவு 7:30 மணிக்கு ஆரம்பமான இந்த போட்டியின் 4வது நிமிடத்தில் இலங்கை தனது முதல் கோலை போட்டது. ஹாமில்டன் இந்த கோலை போட்டு அணியை முன்னிலைப்படுத்தினார். அதன் பிறகு ஆட்டம் மெதுவாக நகர 43வது நிமிடத்தில் தனது முதல் கோலை போட்டு முதல் பாதி ஆட்டத்தை சமநிலைப்படுத்தியது சீஷெல்ஸ். 2வது பாதி ஆட்டம் தொடங்கி சற்று நேரத்தில் இலங்கை 2வது கோலை போட்டு முன்னிலை பெற, இதனை அடுத்து 2 அணிகளும் மாறி மாறி கோல்களை புகுத்த ஆட்டம் 3-3 என்ற கோல்கள் அடிப்படையில் சமநிலை பெற்றது. இலங்கை பக்கம் இருந்த ஆட்டம் சமநிலையில் முடிந்தமை இலங்கைக்கு பின்னடைவாகவே அமைந்தது. இந்நிலையில் வெற்றியை தீர்மானிக்க பெனால்டி ஷூட் அவுட் முறை கடைபிடிக்கப்பட்டது. இதில் சீஷெல்ஸ் அணி 3-1 என்ற கோல்கள் கணக்கில் வெற்றியீட்டி பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் சாம்பியன் கிண்ணத்தை வென்றெடுத்தது. இதேவேளை போட்டி நிறைவடைந்த பின் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ யூடிவிக்கு வழங்கிய விசேட செவ்வியில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். விளையாட்டில் வெற்றி தோல்வி இரண்டையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போட்டித் தொடரில் பங்கு பற்றிய பங்களாதேஷ், சீஷெல், மாலைத்தீவு அணிகளுக்கு நன்றி. எமது தேசிய அணி சிறந்த முறையில் ஆற்றல்களை வெளிப்படுத்தியது. எமது நோக்கம் இறுதியில் எமது கால்பந்தாட்டம் அபிவிருத்தி அடைவதே. எதிர்காலத்தில் இலங்கை கால்பந்தாட்ட அணி தரவரிசையில் முன்னிலை பெறும் என எதிர்பார்க்கிறோம். இவ்வாறான போட்டித் தொடர்களை வருடாந்தமும் 6 அணிகள் பங்கு பெறும் உதைப்பந்தாட்ட சுற்றுத் தொடரை 2 வருடத்துக்கு ஒரு தடவை நடத்த எதிர்பார்க்கிறேன். අද FIFA ප්‍රෙසිඩන්ට් පළවෙනි වතාවට ලංකාවට ආවා. ඒකෙම පේනවා අපේ වැඩපිළිවෙල පිළිබඳව කතරම් විශ්වාසයක් තියෙනවද කියන එක. ඉතින් අපිට ඉදිරියේදී ජයග්‍රහණ වලට යන්න පුළුවන්. මේ තරඟාවලියේ වසරක් පාසා තියන්නත් ඒ වගේම 6 නේෂන් එකක් අවුරුදු 2කට සැරයක් තියන්න බලාපොරොත්තු වෙනවා. இத்துடன் யூடிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு யூடிவியின் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.